Hi friends, welcome to Kavi Stitchings. Today day 14, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நான் எடுத்திருக்க saree பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த saree தான். இந்த saree வந்து ரொம்பவும் கிராண்ட் லுக்கில் இருக்கும். இந்த சாரியுமே நான் சேலம் இளம்பிள்ளை இளவரசி சில்க்ஸில் எடுத்தது தான். இந்த saree பார்த்தீங்க அப்படின்னாக்க saree ஃபுல்லாகவுமே வந்து ரிச் ஒர்க் இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர், இது பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும். தெரியுதுங்களா? வாடாமல்லி கலரில் பல்லு இருக்கும், ஸ்கை ப்ளூ கலரில் saree இருக்கும். saree ஃபுல்லாகவுமே கிராண்ட் ஒர்க் மாடல், இது பட்டு saree மாடலில் இருக்கும். ஓகேங்களா? இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு தான், கொஞ்சம் இல்லை நிறையவே ஹெவி ஒர்க்கு தான். இது என்னன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இதில் வந்து பேட்ச் ஒர்க் மாடல் எடுத்துருக்குறேன் நான். இப்போ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டருக்கு அதிகமாகவே வந்துச்சு இந்த இதில். அதனால் அதனுடைய பார்டர்ஸ் எல்லாத்தையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அந்த பார்டரை வந்து அப்படியே பேட்ச் ஒர்க்காக கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் சென்டரில் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஒரு பேட்ச் ஒர்க் வாங்கி ஒரு சென்டரில் வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பேட்ச் வச்சுட்டு, ஒரு ஸ்டோன் பேட்ச் வச்சுட்டு, இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மாங்காய் ஷேப்பில் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து கடைகளில் கிடச்சிது எனக்கு. அதை வந்து வெட்டி அதை ஒரு சன் டிசைன் மாதிரி, ஒரு ஸ்வஸ்திக் ஒரு சன் டிசைன் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சென்டரில் நான் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது? ப்ளஸ் ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேண்டுமே அதே பேட்ச் தான். ஹேண்ட் பார்டர் எடுத்து அந்த பேட்ச் பண்ணி திரும்ப அங்கே பேக்கில் என்ன சன் மாடல் கொடுத்தனோ அதே தான் இங்கேயும் இதில் பண்ணியிருக்கிறேன். ஹேங்கிங்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த saree கலரில் ரவுண்ட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு கோல்டன் பீட் கொடுத்து ஹேங்கிங்ஸ் நான் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். சேம் இதுவும் இங்கே தான் பண்ணியிருக்கிறேன். பட்டு பார்க்க சிம்பிளாக இருந்து கிராண்ட் லுக்காகவும் இருந்தாலுமே இது கொஞ்சம் ஒர்க் அதிகம்தான். ப்ளஸ் இதுக்கு ஃப்ரண்ட் நெக் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் மீந்த கிளாத்தை எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் லேஸ் கொடுத்துட்டு நடுவில் வந்து saree கலருக்கே ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது? ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு டை நாட் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்களா? பட்டர்ஃப்ளை ஷேப் டை நாட் நான் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது? இந்த saree வந்து ஒர்க் வந்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணேன். இந்த ஒர்க் எல்லாமே எனக்கு பண்ணும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போதும் அவ்வளோ லுக்காக கிராண்ட் லுக்காக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நம்ம நார்மலாக ப்ளவுஸில் கொடுக்கறது தான். பட் நான் கொடுத்துருந்தது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து எனக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுத்தது எனக்கு. நல்லா இருக்குதுங்களா? நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா கவி ஸ்டிச்சிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.